வணக்கம். தைப்பூசம் 21 நாள் மட்டும் விரதம் இருக்கும் முறை மற்றும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பூஜை செய்யும் முறை, மாலை போட்டு வழிபாடு செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், மாலை போடாமல் 21 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இப்போது 21 நாள் அப்படிங்கிறது எந்த தேதியில் ஆரம்பிக்கலாம்? இதில் நிறைய குழப்பங்கள் வரும். ஒரு சில பேர் என்ன நினைப்பீங்க, 21 நாள் முடியணும்னு நினைப்பீங்க. ஒரு சில பேர் 21வது நாளாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பீங்க. தைப்பூசம் 21வது நாளாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைப்பீங்க. இப்போ தைப்பூசம் உங்களுக்கு 21வது நாள் இருக்கணும் அப்படி இருப்பவர்கள் 22/1/2025 தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று விரதம் இருக்க தொடங்குங்க. இது தைப்பூசம் விரதத்துக்கு 21 நாள் நான் முடிச்சிருக்கணும் அப்படி இருப்பவர்கள் 21ஆம் தேதி 21/1/2025 செவ்வாய்க்கிழமை தை மாதம் 8ஆம் தேதி 21 நாள் முடிச்சிருக்கணும் அப்படி இருப்பவர்கள் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு டேட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் நிறைய கமெண்ட்டில் கேட்பீங்க. அதற்காக நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதற்காக தான் டேட்டை ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போ 21 நாள் முடியணும் அப்படின்னு நினைப்பவர்கள் 21ஆம் தேதி. எனக்கு தைப்பூசம் அன்னைக்கு தான் 21ஆம் நாளாக நான் இருக்கணும் அப்படி இருப்பவர்களுக்கு 22ஆம் தேதி. ஏன்னா இது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டேட் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 48 நாள் விரதத்துக்கு அப்படி தான் பண்ணீங்க. நான் 48 நாள் அன்றைக்கு நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லாருமே என்ன கேட்டீங்க அப்படின்னா 48 நாள் முடியணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. அதற்காக தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி நான் டேட்டு சொல்கிறேன். ஏன்னா நான் நினைத்தது எப்படி அப்படின்னா, நம்ம தைப்பூசத்தன்று 48 நாள் விரதமும் 21ஆம் நாள் இருக்கிற மாதிரி 21ஆவது நாள் விரதமும் 11 நாளுக்கு 11ஆவது நாள் விரதமும் இருக்கணும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த பதிவு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் எல்லாருமே கேட்டது 48 நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் 2 டேட்டு சொல்கிறேன். 21 நாள் நிறைவு நாளாக இருக்கணும் அப்படின்னு 22ஆம் தேதி, 21 நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு 21ஆம் தேதி. குழப்பிக்கிறாதீங்க. அதற்கப்புறம் 11 நாளும் நம்ம விரதம் இருக்கலாம். இது 21 நாள். இப்போ 11 நாள் அப்படின்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தான் நமக்கு தைப்பூசம். ஸோ நீங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 11ஆம் தேதி நிறைவு நாளாக நீங்கள் கொண்டாடிக்கிடலாம். இப்போது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்? இப்போ நான் 21 நாள் முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யணும். இல்லை என்னால் மாலை போட முடியாது, நான் விரதம் மட்டும் இருக்க போகிறேன், இல்லை என்னால் விரதமும் இருக்க முடியாது, நான் பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் 21 நாள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாலை போடணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 22ஆம் தேதியோ அல்லது 21ஆம் தேதியோ போயிட்டு நீங்கள் முருகன் கோவிலில் போயிட்டு மாலை போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போயிட்டு மாலை போடுவது ரொம்ப நல்லது. இப்போ மாலை எந்த மாலையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, துளசி மாலை, ருத்ராட்சம் இது போன்ற மாலைகள் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம கடைகளில் போயிட்டு மாலை வாங்க போகும்போதே முருகனுக்கு மாலை போட போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த மாலை தான் நம்ம கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் மாலையெல்லாம் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. கோவிலுக்கு மாலை போட போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் மாலை வாங்கி வச்சிட்டிங்க. நம்ம முதல் நாளே இப்போ நம்ம இன்றைக்கி மாலை போட போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம வீடை முழுவதும் ஒட்டடையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சிடணும். விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. முருகனுடைய படத்தை தனியாக எடுத்து வச்சு அவருக்கு அலங்காரம் செய்து நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா படத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே தலைக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் மாலை போடுவதற்கு கோவிலில் போயிட்டு போட்டுக்கலாம். இப்போ இல்லை கோவிலுக்கு பக்கத்தில் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சு நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் பச்சை நிற ஆடைகள் பயன்படுத்த வேண்டும். பச்சை நிற வேஷ்டி அல்லது பச்சை நிற சாரீ, பச்சை நிற சுடிதார் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும். ஆடைகள் பச்சை நிறம், சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், காவி ட்ரெஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மாலைக்காக பயன்படுத்துகிற அந்த ஆடைகள் தான் நம்ம பயன்படுத்தணும் 21 நாள். இல்லை இப்போ நான் டீச்சர் வேலைக்கு போகிறேன், இல்லை மற்ற ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன், ஆண்கள் மற்ற ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேன் ஷர்ட் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா துண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, பச்சை நிறம் அல்லது மஞ்சள் சிவப்பு ஏதாவது ஒரு துண்டு நீங்கள் கழுத்தில் வச்சுக்கிடணும். எப்போதுமே ஏதாவது ஒரு காவி ட்ரெஸ் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டு தான் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் ஒரு துண்டு மட்டும் கழுத்தில் போட்டுக்கோங்க.
பெண்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாரீஸே ரொம்ப நல்ல சாரீஸ் தான் இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா அழகா இருக்கும். அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாரீஸோ அல்லது நீங்க சுடிதாரோ வாங்கி போட்டுக்கலாம். இந்த நேரத்தில போட்டுக்கலாம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, கால்ல செருப்பு போடணுமா? அப்படிங்கிறது இருக்கும். மாலை போடுபவர்கள் யாருமே செருப்பு போடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு யூனிஃபார்ம் ஒர்க் பண்றீங்க. செப்பல் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மட்டும் தான் செப்பல் போடணும். அது வந்து அந்த வேலை பார்க்குற நேரம் வரை தான் கால்ல இருக்கணும். அதற்கப்புறம் நம்ம செப்பல் போடக்கூடாது. வீட்டுக்கு வந்த பிறகு செப்பல கழட்டிட்டு நீங்க வெறும் காலோட தான் இருக்கணும். இந்த இது வந்து எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறவங்க மட்டும் தான் செப்பல் போடணுமே தவிர, மாலை போடுபவர்கள் செப்பல் வந்து போடக்கூடாது. இப்ப சின்ன குழந்தை இருக்குது. சின்ன குழந்தைக்கு நீங்க மாலை போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வெளிய போகும்போது எதுல மிதிக்கணும், எதுல மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. கால்ல அவங்களுக்கு ஏதாவது குத்திடும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு செப்பல் போட்டு விட்டுருங்க. வெளிய போகும்போதெல்லாம். அவங்களும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க செப்பல் போடாம பார்த்துக்கோங்க. செப்பல் வந்து மாலை போடுபவர்கள் வந்து செப்பல் போட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் அதிகமாகவே இருக்கின்றது. நமக்கு அவசியம் அப்படின்னா மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. மற்றபடி நீங்க பயன்படுத்தாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. மாலை போடுபவர்கள் வீட்டில் வந்து அசைவம் சமைக்கவும் கூடாது. அந்த வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடவும் கூடாது. மாலை போட்டிருந்தீங்க மட்டும்னா, கட்டாயமாக நீங்க இத ஃபாலோ பண்ற மாரி இருந்தா மட்டும் நீங்க மாலை போடுங்க. மாலை போடுறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியங்கள் கிடையாது. மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப முருகனுக்கு மாலை போட்டீங்க அப்படின்னா, நீங்க முருகன் தான். சரிங்களா? நீங்க முருகர் பக்தர் கிடையாது. நீங்களே சாட்சா முருகர் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த வீட்டில நீங்க மாலை போட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில வந்து அசைவம் சமைக்கவே கூடாது. அப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். மாலை போட்டால் இத்தனை விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம மாலை போடணும். இப்ப வந்து நெறைய பேர் வந்து மாலை போடணும், மாலை போடணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. கட்டாயமாக அதை வரவேற்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில இது தெரியல. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா, பெரியவங்ககிட்ட கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாலை போடுற விஷயத்துல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வந்து இந்த மாலை போடுபவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சுத்தபத்தமா இருக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. அந்த 21 நாட்கள் நீங்க மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீட்ல வந்து கணவன் மனைவி உறவு, தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அக்கம் பக்கத்துலயோ இல்லைன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களோ யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா, உங்கள் கழுத்தில் மாலை இருக்கும்போது போகக்கூடாது. அந்த இடத்துக்கு நீங்களும் போகக்கூடாது. உங்கள் வீட்டில் இருப்பவர்களும் போகக்கூடாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாலை கழட்டும் வரையே இறப்பு தீட்டை வந்து நீங்கள் விசாரிக்கவும் கூடாது, போய் கலந்துக்கவும் கூடாது. அதனால தான் நம்ம மாலை போடும்போதே இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மாலை போடணும். எந்த ஒரு தடங்களும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணி மாலை போடும்போது நமக்கு அந்த 21 நாள் எந்த தடங்களும் வராது. எதை நினச்சி கவலைப்படுற மாதிரி சூழ்நிலை நமக்கு அமையாது. அதனால் நம்ம வந்து மாலை போடுறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடிக்கும் போது அது நல்ல விதமாக நம்ம மாலை போட்டு நல்ல விதமாக நம்ம வந்து நிறைவேற்றுவோம் வேண்டுதலை. மாலை போடுறது வந்து அந்தளவுக்கு வந்து எளிமையானது கிடையாது. பார்க்க தான் நமக்கு தெரியும் மாலை போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க எவ்வளோ விஷயங்கள் கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிறத மாலை போடுபவர்கள்ட்ட வந்து நீங்கள் விசாரித்து பாருங்கள். ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. ஒரு பெட்டில் கூட படுத்து தூங்க மாட்டாங்க. வெறும் தரையில் தான் படுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு போர்வையை விரித்து படுப்பாங்க. தலகாணி தலைக்கு வைக்க மாட்டாங்க. ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. மாலை போடுவர்கள் அனைவர்கிட்டுமே நீங்கள் விசாரித்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து புதிதாக மாலை போடும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? இப்போ நம்ம வந்து எவ்வளோதான் யூடியூப்பில் பார்த்தாலும் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து செப்பல் போடக்கூடாதும்பேன். ஒரு சில பேர் செப்பல் தாராளமாக போடலாம்பாங்க. நான் சொல்லுவேன் அசைவம் வந்து வீட்டில் சமைக்கவே கூடாது மாலை போட்டேன்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் சமைக்கலாம், மாலை போட்டவர்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாருமே ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்க ஏதாவது சொல்லியிருக்குது நான் செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லுவேன். அதனால் நம்ம வந்து எந்தெந்த யூடியூபர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் நிறைய எல்லா யூடியூபர்ஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்து அதிகமாகத்தான் செய்யுமே தவிர குறையாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதில் நீங்கள் பொதுவான கருத்தாக மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை போடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ நான் சொல்கிற தகவல்லே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே மாலை பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அதாவது எங்கள் வீட்டிலன்னா என்னுடைய வீட்டில் கிடையாது, என்னுடைய சிஸ்டர் வீட்டில் போடுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு சொந்தக்காரங்களாம் போடுவாங்க.
48 நாள் அவங்க பழனிக்கு போடுவாங்க, திருச்செந்தூருக்கு போடுவாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதனால தான் நான் சொல்கிறேன். பழனி முருகருக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் திருச்செந்தூருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ முருகனுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் மாலை போடுறது. எல்லாமே ஒன்று போல தான். ரொம்ப முக்கியமானது வந்து இந்த செயல்கள் மட்டும்தான். மற்றபடி பார்த்துட்டு நீங்கள் எதையுமே வந்து குழப்பிக்க தேவை கிடையாது. காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுருக்கோங்க. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா தினமும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களே மாலை போடுபவர்கள், காலை பார்த்தீங்கன்னா ஏதாவது உணவு எடுத்துக்கொள்ளலாம். காலை 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டுக்கோங்க, மதியம் மட்டும் சாப்பிடாம இருந்துக்கோங்க. அப்புறம் மாலை நேரம் வந்து பருப்பு குழம்பு, சாம்பார், இந்த மாதிரி நீங்கள் எல்லா குழம்புமே வைக்கலாம். வைக்கக்கூடாத உணவு எது அப்படின்னு நம்ம வந்து சொரக்காய் வைக்கக்கூடாது. மொச்சை இருக்குது பார்த்திங்களா, மொச்சை பயிறு இருக்குது பார்த்திங்களா, மொச்சை பயிறு நம்ம வைக்கக்கூடாது. பயிறு வகைகள் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக மொச்சை பயிறு சொல்லுவாங்க. தட்டாம் பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த பயிரெலாம் வைக்கக்கூடாது. மற்றபடி கூட நீங்கள் சுண்டல் குழம்பு இந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாம். அதாவது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் நம்ம சப்பாத்திக்கு பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாம். பயிறு மட்டும் வைக்கக்கூடாது. மொச்சை பயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகு தட்டாம் பயிறு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கசப்பான உணவு சமைக்கக்கூடாது. பாவக்காய் சமைக்கக்கூடாது. இந்த உணவுகள்லாம் சுண்டைக்காயெலாம் கசப்பான உணவு வந்து சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மற்ற எல்லா வகை உணவும் நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். அப்புறம் வந்து தினமும் வந்து இலை போட்டு சாப்பிட முடியல, இலை போட்டு சாப்பிட்றது தான் விரத சாப்பாடு. இலை போட முடியல அப்படின்னா புதிதாக தட்டு வச்சு அதை வச்சு நீங்கள் 21 நாள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது, யாருக்காவது முடிந்த அளவுக்கு தானம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21ஆம் நாள் மட்டும் யாருக்காவது தானம் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் நம்ம 21 நாள் முடிந்தால் கோவிலுக்கு, முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. வாரம் ஒரு நாள் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் மாலை போடுவர்கள் தினமும் தலை குளிக்க வேணுமா அப்படின்னா கட்டாயமாக தலை குளிப்பாங்க. தினமும் தலை குளிப்பாங்க. காலையில் ஏதாவது ஒரு தடவை குளித்தா போதும். நீங்கள் எண்ணெய் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து 21 நாளும் தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் வைக்காமல் இருந்தால் அந்த முடி எண்ணத்துக்கு ஆகுறது. அதனால் நீங்கள் வந்து சாயங்காலம் இல்லைன்னா ஒரு 4 மணி போல் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. தினமும் தலை குளிப்பாங்க. இப்போ நம்ம வந்து இல்லை எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 2-3 நாட்கள் மட்டும் நீங்கள் தலை குளிங்க. தலை குளிக்கிறது தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். ஏன்னா அவங்கவுங்க ஹெல்த் இஷ்யூஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து செவ்வாய் வெள்ளி கட்டாயமாக தலை குளிச்சுக்கோங்க. மற்ற நாள் வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம சுத்தபத்தமாக தான் இருக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் தினமும் தலை குளிப்பாங்க. முடியும் அப்படி இருப்பவர்களும் குளிங்க, முடியல அப்படி இருப்பவர்கள் வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாட்கள் மட்டும் குளிச்சுக்கோங்க. கோபப்படாதீங்க, சண்டை போடாதீங்க, எந்த வார்த்தையும் வந்து விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து யாரையும் நீங்கள் கோவப்படுத்தாதீங்க. இப்போ நீங்கள் கோவப்பட்டு சண்டை போடுறத விட மற்றவர்கள் உங்களால் கோவப்படாமல் பார்த்துக்கோங்க. அதை சொல்ல வந்தேன். கோவப்படாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையானதான். மாலை போட்டு வழிபாடு செய்பவர்கள் 21 நாள் இதைத்தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும். இப்போ பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் 21 நாள் நீங்கள் காலையோ அல்லது மாலையோ நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து கந்தசஷ்டி கவசமாக வேல்மாறலோ பாராயணம் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை போடுபவர்கள் தினமும் வந்து முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். முடிந்தால் கந்தசஷ்டி கவசம் படிங்க. உங்களுக்கால என்னென்ன முடிதோ அது அத்தனையும் நீங்கள் பண்ணுங்கள். மாலை போடுபவர்கள் கொஞ்சம் வந்து முருகன் மேலே தீவிர பக்தியாக நம்ம இருக்கணும். ஏன்னா அவரை தான் நினச்சிட்டே இருக்கணும் 21 நாட்களும். மாலை போடுபவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நினைப்பு தான் இருக்கும். இருந்தாலும் அவருடைய நாமத்தை காலை மாலை இருவேளையும் சொல்லிக்கொண்டே இருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, தினமும் உங்களுடைய நெற்றியில் சந்தனம் இருக்கணும். மாலை போடுபவர்களும் சரி, விரதம் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை மட்டும் செய்பவர்களும் சரி, தினமும் சந்தனம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்போ வந்து விரதம் மட்டும் நான் இருக்க போகிறேன், மாலை போடலாம் அப்படி இருப்பவர்கள் என்னென்ன கடைபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனை கிடையாது. விரதம் இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அசைவம் சமைக்கணுமா சமைச்சிக்கலாம், சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டாம். விரதம் இருப்பவர்கள் மட்டும் சாப்பிடாம மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். விரதம் இருப்பவர்களும் பூஜை பண்ணுறவர்களும் நம்மளுடைய விருப்பம்தான். மாலை போடுபவர்கள் மட்டும்தான் அதிகமாக கடைபிடிக்க வேண்டியது அதிகமாக இருக்கின்றது. தைப்பூசம் வந்து 21 நாட்கள் நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற நாள் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கோங்க. தேவைப்படுற நாள் வீட்டில் அசைவம் எடுக்கிறாங்களா, அசைவம் சமைத்து சாப்பிட்ட பிறகு வீடை தொடச்சி விட்டுட்டு பூஜை பண்ணிக்கோங்க. 21 நாள் பூஜை மட்டும் செய்பவர்களுக்கும் எந்த கண்டிஷன் கிடையாது. தினமும் 21 நாள் நீங்கள் பூஜை மட்டும் பண்ணால் போதும். காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே தினமும் விளக்கேற்றி வைத்து முருகனுக்குள்ள பாடல்களை பாராயணம் செய்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும்.
கடவுளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த 21 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். கசப்பானது மறந்துடும், வாழ்க்கை இனிமையாகும், பிரச்சனைகள் தீரும், கடன் தொல்லை நீங்கும். நீங்கள் என்னென்ன வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அத்தனை வேண்டுதல் நடக்கும். குழந்தைக்காக வழிபாடு செய்யலாம், திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம், தொழில் வச்சுருக்கீங்க தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம். எல்லாத்துக்குமே முருகனுடைய வழிபாடு சிறப்பாக நமக்கு அமையும். அவரை வழிபாடு செஞ்சாலே நமக்கு அமோகமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது வருது, சின்ன சின்ன சோதனைகள் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, என் பக்கத்தில் முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி தைரியமாக இருங்க. மாலை போடுபவர்களுக்கு ஒரு 2-3 நாள் லைட்டாக சோதனை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்காது, ஒரு சில பேருக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க, முருகர் உங்கள் கூட தான் இருப்பார். தைரியமாக இருங்க, அதுக்கப்புறம் சரியாக போயிடும். எப்போதுமே லைட்டாக முருகர் சின்ன சின்ன சோதனை காமிக்காமல் இருந்தால் எப்படி? அவர் அவருடைய திருவிளையாடல அதுதான், லைட்டாக நமக்கு ஏதாவது சோதனை காமிச்சிக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் ஒன்றும் கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும் வரை அவர் உங்களுக்கு நிழல் போல் அவர் இருப்பார். அது நிச்சயமாக நீங்கள் மாலை போட்டு நீங்கள் கலட்டுறதுக்குள்ளே அவரை உணர்வீங்க. அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது. கோவிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க. இப்போ எந்த கோவிலுக்கு மாலை போடலாம் அப்படின்னா, முருகனுடைய ஆறுபடையில் நீங்கள் ஏதாவது ஒரு இறைவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இப்போ பழனிக்கு போட போகிறீங்க அப்படின்னா பழனிக்கு போட்டுக்கோங்க, திருச்செந்தூருக்கு போட போகிறீங்க திருச்செந்தூருக்கு போட்டுக்கோங்க, திருத்தணிக்கு நீங்கள் எந்தெந்த கோவிலுக்கு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு நினச்சி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலை போய்ட்டு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு நீங்கள் பழனிக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பழனிக்கு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா 21 நாள் தைப்பூசத்து நாள் அன்று பழனியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே நீங்கள் பழனிலே மாலை கழட்டி கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட கழட்டி கொள்ளலாம். அதனால் நம்ம அங்கே தான் கழட்டணுமா இங்கே தான் கழட்டணுமாலாம் குழப்பிக்காதீங்க. பழனிலே மாலை கழட்டலாம், நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் கழட்டி வைக்கலாம். வீட்டில் கழட்டி வச்சிங்க அப்படின்னா இது அடுத்த வருடத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பழனிலே கழட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் குழப்பம் தேவையில்லை. மாலை எங்கே வேண்டும்னாலும் கழட்டி கொள்ளலாம். இப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டி போடுறீங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். இப்போ பழனிக்கு போட்டிங்கன்னா பழனிக்கு போகணும், திருச்செந்தூருக்கு போட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும். இந்த 21 நாளும் முருகர் உங்கள் கூட தான் இருப்பார். அதனால் 22ஆம் தேதியோ அல்லது 21ஆம் தேதியோ நல்லபடியாக விரதத்தை ஆரம்பித்து மாலை போட்டு நல்லபடியாக உங்கள் விரதம் நிறைவேறணும். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே 21 நாட்களே நிறைவேறணும் அப்படிங்கிறத முருகன்ட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு தோழருடன் சந்திக்கிறேன். நன்றி.